தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தை அடுத்து சென்னை மாநகராட்சி அலுவலக நுழைவாயிலுக்கு பூட்டு போடப்பட்டது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த நாள் கூலியை உடனே வழங்க வேண்டும், உணவுப்படி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகம் நோக்கி பேரணி சென்றனர். ரிப்பன் மாளிகையை முற்றுகையிடுவதற்காக சென்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் தூய்மை பணியாளர்கள் மற்றும் போலீசார்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தூய்மை பணியாளர்கள் உள்ளே நுழைவதை தடுப்பதற்காக சென்னை மாநகராட்சி அலுவலக நுழைவாயிலுக்கு பூட்டு போடப்பட்டது. ஆமா, இப்ப வரைக்கும் சம்பள உயர்வுன்றது வழங்கல. தமிழ்நாடு முழுக்க சம்பள திருட்டு நடக்குது. சம்பளம் எல்லாரும் கிடைக்கலையே. ஊராட்சியில இந்த மாநகராட்சி வரைக்கும் சம்பள திருட்டு நடக்குது. இந்த சாதாரண ஏழை எளிய மக்களை அருந்ததி ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்களுக்கு உண்டான சம்பளம் என்பது ஊதியம் என்பது தராமல் சம்பள திருட்டு என்பது தமிழ்நாடு முழுக்க நடக்குது. நாங்க வெளிப்படையா குற்றச்சாட்டு சொல்றோம். ஊழல்ன்றது சம்பளம் கொடுக்காம இருக்கிறது கூட ஊழல் தான். அது அரசாங்கமே செஞ்சாலும் சரி, மாநகராட்சிகளே செஞ்சாலும் சரி, பேரூராட்சி ஊராட்சி நகராட்சி செஞ்சாலும் சரி, அது ஊழல் தான். ஊழல்னா சரியான சம்பளம் கொடுக்கறது மட்டும்தான் ஊழல் தன்மையா இருக்கும். அரசாங்கமே திருடினா அது எங்க போய் சொல்றது?